வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஏற்பாடு. முழு கரும்பு, வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. திருமிகு சித்ரா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படாது என அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் நடவடிக்கை. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. யுஜிசி விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல். மாநில பல்கலைக்கழகங்களை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? எடுத்துக்காட்டு. யுஜிசிக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக ஆதரவு. திருத்தம் இறுதியானது அல்ல என பாஜக எதிர்ப்பு. சட்டப்பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்து விட்டதா சட்டப்பேரவை என்றும் கேள்வி. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மல்லிகா உடல்நிலை பாதிப்பால் விழுந்து மிதிப்பட்டு இறந்ததாக அறிக்கை தரப்பட்டதற்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் இறந்த மல்லிகாவின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பெரியாரை அவமதித்த சீமானின் சென்னை வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. புதுச்சேரி வந்த சீமானுக்கு எதிராக போராடியவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. பெரியார் பற்றி கூறுவது பொய் என எப்படி சொல்ல முடியும்? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. கோயில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ரங்கராஜ நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும். ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. பொங்கலையொட்டி முன்கூட்டியே இன்று முதல் வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை. 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுவது தொடர்பாக அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பான அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை அமைக்க கோரி வழக்கு. கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்வதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. சென்னையில் ஜூலை வரை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது. சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு தகவல். அடுத்த ஆண்டு மாதம் 6வது மாதம் வரை 7வது வரை மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை. மதுரை அரிட்டாப்பட்டியில் போராட்டக்காரர்களிடம் அமைச்சர் மூர்த்தி உறுதி.
நிச்சயமாக அவர்கள் உரிமைக்காக போராடப்பட்டதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு, ஒன்றியத்திலையும் நகரிலையும் போட்டிருக்க வழக்கை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கை எடுக்கும். சபரிமலையில் பக்தர்களின் கூட்டத்தை குறைக்க புதிய கட்டுப்பாடு. இன்று முதல் ஆன்லைனில் 50,000 பேரும், நேரடி முன்பதிவில் 5,000 பேருக்கும் மட்டுமே அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து. காயமடைந்த ஒருவருக்கு சிகிச்சை. அமெரிக்காவில் குடியிருப்புகளை எரித்து வரும் காட்டுத் தீயால் இதுவரை 5 பேர் மரணம். 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் கடந்த 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் டோக்கன் பெற்றவர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்போருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சக்கரபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. திருமிகு சித்ரா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்காதது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற மகளிர் உரிமை தொகை என்பது 1,15,00,000 குடும்பங்களுக்கு அது மாதம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய ரூபாய் இல்லை. முதலமைச்சரின் கரங்களால் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றதில் மகிழ்ச்சி அளிப்பதாக பெண்கள் தெரிவித்தனர். இந்த வருஷம் 1000 ரூபீஸ் தரல, ஏன்னா அது நிதி பற்றாக்குறை. ஏன்னா இப்ப மகளிருக்கு 12,000 கொடுக்கறாரு இல்லையா, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இந்த வருஷம் கொடுக்கல. அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எங்களுக்கு இது கொடுத்ததே போதும். பொங்கல் பண்டிகை எங்களுக்கு சிறப்பா நாங்க கொண்டாடுவோம். முதல்வர் கையாலேயே வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் எல்லாருக்கும் பொங்கல் ரொம்ப